ஓகே, வெல்கம் பேக் டு Cafe Time. இல்லை அது ஃபுல் கவர் ஆக மாட்டேது ஃபேஸ் அப்படியே வலிச்சு எடுத்து அப்படியே அது உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. எல்லாம் ரெண்டு இருக்கேன் ஒன்று நினச்சி சாப்பிடாது நம்ம அந்த நான் பார்த்துட்டு இருக்கோம். என்னடா இவ்வளோ பெருசாக உங்களுக்கு இல்லை ஒன்றா இருக்கு செஞ்சுட்டு அவங்க கடிச்சு திண்டு போகிறோம். ஒரு ஜீவன் உட்காந்து வாய பார்த்து எல்லாம் போட்டான காய்கறி என்னை எடுத்துட்டு இல்லடா அலே எனக்கு தெரியுதா நான் எப்படி ஓப்பன் பண்றத பார்த்து எடுத்துட்டான். இதுதான் வந்துட்டு அபுதாபியோட கார்னிஷ் ஏரியா. ஸோ இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா கார்னிஷ் எங்கே இருக்குது? கார்னிஷ்னா என்ன தெரிலங்க, உங்களுக்கு தானே தெரியும். நான் புதுசு இல்லை. கார்னிஷ்னா பீச் ஏரியா. கார்னிஷ்னா பீச் ஏரியா. ஸோ பார்த்தீங்களா நம்ம ஊரில் வடிவில் ஓட்டு வரல கப்பல் நரோட்டில் சூறாபுரத்தில், அது மாதிரி இங்கே பாருங்க. டனலுக்குள்ள போவோம். டனல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அபுதாபியில் இதுதான் ஒன்று நீட் அண்ட் க்ளீனாக எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. பேட்டை எடுத்துகிட்டு வந்து கண்டக்டர் பேக் மாதிரி ஆயிடுச்சு. எது எப்படி இருக்கு ஃபிஷிங்லாம்? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மொத்தம் 2 வழி இருக்கு. ஒன்று நார்த்து, ஒன்று ஈஸ்ட்டு. நம்ம இதில் கேமராவில் செக் பண்ணுவோமா? சாபுத்திரி போடுங்க. சாபுத்திரி சாபுத்திரி அந்த வழியாக தான் இருக்கணும். இப்படி போயிடும். நம்ம இப்போ வந்து ஷட்டில் ஆட போகிறோம் பீச்சில். முதல் முறையாக முதல் முறையாக பீச்சில் ஷட்டில் ஆட போகிறோம். இப்போ எப்படி பாஞ்சி அடிக்க போகிறோன்னு மட்டும் பாருங்க. நீங்கள் வந்து யோசிக்க கூடாது. இல்லை நீங்கள் யோசிக்க கூடாது. என்னடா இது இதே பில்டிங் தானே அங்கேயும் காட்டினான்ட்டு. இது வந்துட்டு எப்படின்னா ஆப்போசிட் ரோட்டில் நம்ம வந்துட்டு இருக்கோம். சரியா? பார்த்துக்கோங்க. வெல்கம் டு அபுதாபி. வெல்கம் டு அபுதாபி. ஆமாம், ஏன்னா ஹாலிடேஸில் 2 days ஹாலிடேஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஹாலிடேஸ். அதனால வந்துட்டு நல்ல கூட்டம். வாங்க ஏதோ 2 பேர் பீச்சுக்கு விலைக்கு வாங்குற மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. சம்பந்தமே கிடையாது. சொல்லுங்க, நீங்க என்ன உட்காந்து செய்றீங்க இங்க உட்காந்துக்கிட்டு தனியா உட்காந்துக்கிட்டு? கடல் மாதாவை பார்க்கணும். கடல் மாதாவா இல்ல கலர் மாதா? ஏதோ ஒரு மாதா. அவ்வளோதான். சரி, ஓகே. ஓகே காய்ஸ்,
அப்படியே நடந்துகிட்டே இருந்தேன், அப்படியே உட்காந்துடலான்னு உட்காந்துட்டேன், என்ன ரொம்ப தூரம் நடந்துட்டேன். ஓகே, இங்கே போய் உள்ள சேர்லாம் பாருங்களேன். பீச்சுனா இங்கே வந்துட்டு நம்ம நார்மலாக நம்ம அங்கே இருக்கிற மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ரிச்சாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பாங்க. அதனால் அதுதான் இங்கே உள்ள ஒரு ப்ளஸ்ஸு. பீச்சில் வந்துட்டு நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, கேம்ஸு, அதேமாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ஓகே, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு என்ஜாய் பண்ணுவோமா? சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு நம்ம அபுதாபி பீச், இது பீச் பேர் தெரில, மறந்து போச்சு. ஸோ இதாக குடித்தோம். சன்செட் வந்து பார்த்தாச்சு, சூப்பராக இருக்குது. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு ஒரு வியூங்க செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஜோராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது சரிங்களா. ஸோ அப்படியே போனோன்னா நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைமுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் டைமுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி போல் அந்த மாதிரி வந்துட்டோம். வந்து இங்கே 6 மணியோடு வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. 6 மணிக்கெலாம் எல்லாத்தையும் வந்துட்டு விசில் அடித்து எல்லாத்தையும் எழுப்பிடுறாங்க. புள்ள பாசம் செம்மையாக இருக்குல்ல, வியூ நல்லா இருக்குது அபுதாபியில். கண்டிப்பாக வாங்க எல்லாரும் குளிக்க, எல்லாம் குளிச்சுட்டு போங்க. ஆமாம், அபுதாபி கடல் இதுதான், அபுதாபி கார்னிஷும் இதுதான். வாங்க வந்து குளிச்சுட்டு போங்க. பாய், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நல்ல கிளைமேட், எல்லாம் வந்து குளிச்சுட்டு போங்க, நல்லா இருக்கும். அங்கே பின்னாடி யார் இது? நல்ல பிள்ளை. ஓகே, இந்த வீடியோ இதோடைய இது முடிச்சுடுவோம். அடுத்தது வந்துட்டு சிட்டி உள்ளாக போயிட்டு அங்கே எங்கே போகிறோங்க அடுத்தது? போகிற வழியில் பார்ப்போம், அமையும் கண்டிப்பாக பார்ப்பீங்க. என்ன அது இது? அதெல்லாம் அப்படி தான், அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பீச்சுக்கு வந்தால் பணம் வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. பீச்சுக்கு வந்தால் அப்படி தான் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ இங்கே டைம் ஆகிடுச்சி. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் லைட்லாம் போகிறதுக்கு. இப்போ முடியாது, ஏன்னா நம்மளும் அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும். இருந்தாலும் இதான் வியூஸ் பார்த்தீங்களா, இதுதான் சிட்டி வியூ. ஓகே, இது வந்துட்டு எப்படின்னா நம்ம அந்த சைடு வந்துட்டு ஹம்தான் சென்ட்ரு, இந்த சைடு வந்துட்டு இந்த கார்னிஷ் வியூ சூப்பராக இருக்கும். கார்னிஷ் வெரி நீட் அண்ட் க்ளீன். இதுமாரி வேறு நம்ம ஊரில் இதெல்லாம் இப்படி பார்க்க முடியாது. இங்கே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. சூப்பரான ஒரு கார்னிஷ். இங்கே வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்தது வந்துட்டு ஜவாஸ் வந்து ஒரு இடத்துக்கு சொல்லியிருக்காரு, ஏதோ மெமரியல்னு சொல்லிட்டு, இந்த ஷேக் ஜாயித் மெமரியல்னு சொல்லிட்டு, அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோமா? லெட்ஸ் கோ. கைஸ், ஃபைனலி அடுத்தது வந்திருக்க இடம் வந்துட்டு ஷேக் ஜாயிதோட மெமோரியல். இங்கே தான் வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு வியூஸ் பார்ப்போமா? ஓகே, இதுதான் வந்துட்டு நம்ம ஷேக் ஜாயிதோட மெமோரியல். இது
இது பிக்சர் இருக்கிறது வந்துட்டு ஷேக் ஜாயித். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆனால் இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியும். ஆனால் இது வந்து ஸ்டோனு இருக்குல்ல, அதில் வந்துட்டு லைட்டு வந்துட்டு கிளார் அடிக்குது. கேமராவில் சரி எவ்வளோ முடியுது. நார்மலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியுது. இதுதான் வந்துட்டு ஷேக் ஜாயிதோட ஃபோட்டோ. இது வந்துட்டு நிறையா இது ஒரு நல்ல ஒரு டிசைனாக இருக்குது. இது பண்ணது யாருன்னு தெரில, ஆனால் செம்மையான ஒரு ஆர்கிடெக்ட், செம்மையாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்மளெல்லாம் பார்க்கணும். ஏன்னா கார்னிஷ் வந்தீங்கன்னா, அபுதாபி கார்னிஷ் வந்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, எனக்கு பின்னாடி இருக்கிறது இந்த பில்டிங் தெரியுதா என்னன்னு தெரில. இந்த பில்டிங் என்னென்னா நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 6 நினைக்கிறேன். அதில் வந்துட்டு இந்த கார் வந்து ஜம்ப் ஆகும்ல அந்த பில்டிங் ஆக்சுவலி. இந்த இருக்குல்ல, இந்த ஆரஞ்சு இதுதான் அது. அவங்க உட்காந்துருக்காங்களே அங்கேயே இருந்தா. அது மட்டும் இல்லை, நம்ம எங்கே ஷேக் பேலஸ் இந்த இருக்குல்ல, இதுதான் வந்து ஷேக் பேலஸ் ஆக்சுவலி. அது வந்துட்டு ஒரு வீடியோவில் நம்ம போவோம். அது போயிட்டு அந்த வீடியோலாம் நம்ம பார்ப்போம் நம்ம அடுத்தடுத்து. ஓகே, இப்போ அடுத்த இடத்துக்கு போகலாமா? பியூட்டிஃபுல்லான பிளேஸு. இது வந்துட்டு ஃப்ரீ தான். இது இன்னொன்று சொல்லிடுறேன், இது சிட்டிங் ஏரியா. அழகாக கேண்டில் செட்டப் பண்ணி சூப்பரான ஒரு குஷன் வச்சு ஒரு ஸ்டோனில் அருமையான பிளேஸ் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகே காய்ஸ், இதோடைய இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே சொல்கிறேன், நான் எதை சொல்கிறது.